மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு ராணுவ தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் நிலைமை மோசமடைந்துள்ளது. இதனை முன்னிட்டு துபாய், கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பிரித்தானியர்களுக்கு வெளிவிவகார அமைச்சு அதிரடி எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஓமான் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளில் இருக்கும் பிரித்தானியர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் 2 ஆடம்பர ஹோட்டல்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 4 காயமடைந்துள்ளனர். அபுதாபி விமான நிலையத்தை நோக்கி ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்ட போதும் அதன் பாகங்கள் விழுந்ததில் ஒருவர் மரணித்துள்ளார். ஈரான், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளுக்கு எவ்வித பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துபாயிற்கான பயணங்களை மிக அத்தியாவசியமானது எனில் மட்டுமே மேற்கொள்ளுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் இருக்கும் பிரித்தானியர்கள் அல்லது இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அல்லது தடுத்து வைக்கப்படலாம் என்பதால் அங்கிருந்து வெளியேறுவது குறித்து சிந்திக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் இந்த போர் சூழலால் பிரித்தானியாவிலும் பயங்கரவாத அச்சுறுத்தல் மட்டத்தை கடுமையான அல்லது அபாயகரமான நிலைக்கு தள்ளும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. அவ்வாறான சூழல் ஏற்பட்டால் அதனை கட்டுப்படுத்த பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி ஆலோசித்து வருகின்றார்.